ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம தெரிவிச்சிட்டு போங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னை தாராட்ட வருவாளோ நெஞ்சிற்கு மஞ்சம் தருவாளோ. அப்படிலாம் சொல்லக்கூடாது பாட்டி. எனக்கு ஒண்ணுமே செய்யல. நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்லா இல்ல பாட்டி. உங்களுக்கு உடம்பு சரியில்லை பாட்டி. ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும். அதுவும் ஐக்ரவுண்டுக்கு போயே ஆகணும். திருநெல்வேலி ஐக்ரவுண்டுக்கு. அந்த அளவுக்கு எனக்கு ஒண்ணு இல்லையே. எனக்கு நோயே இல்லையே. இல்ல பாட்டி, உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை பாட்டி. நைட் எல்லாம் குளிர் ஜோரம் பாட்டி. உங்க அம்மா இருக்க இடத்துலயா குளிர் ஜோர போதே. உங்க அம்மா கிட்ட என்னைக்கு வந்தனா அனே வந்து என்கிட்ட சீக்கலா பறந்து போச்சே. சும்மா இருக்கவளுக்கு சொரன்னு சொல்லி வராத சொரத்தை நீங்க வர வச்சிருக்கீங்க போலுக்க. நான் உங்களுக்கு சொரம் வந்துட்டு பாருங்க. எனக்கு சொரம் வந்துட்டா. ஆமா பாட்டி, ஐக்ரவுண்ட சேர்த்தாதான் முடியும். ஆமா தாயே. மீனா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்து தங்காங்க. என்ன தங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? கரெக்டுக்கு படிச்சிட்டு இருக்கேன். சத்தம் போடக்கூடாது. நீ பெத்தது என்ன படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கு. நீ கரெக்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கியா? இப்பெல்லாம் உங்களை அம்மா காப்பாத்தவே முடியாது. அவங்க மும்பரமா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி கலெக்டர் ஆயிட்டு தான் இனி எல்லார்கிட்டயும் பேசுவாங்க. அம்மா பத்தி தெரிஞ்சு அவங்க கிட்ட போய் உதவி கேட்கலாமா? பாட்டி, உங்களுக்கு உடம்பு சரியில்லை பாட்டி. நீங்க வந்துதான் பாட்டி ஆகணும். வேற வழியே இல்ல பாட்டி. என்னடி பாட்டியை கூட்டு பெரிய என்ன? நான் மட்டும் முயற்சி பண்ணா போதுமா? நீயும் முயற்சி பண்ணடி. இப்ப நான் தானே பார்க்க போறேன். நீயும் முயற்சி பண்ணு. அங்க ஒத்திய பாரு, லீவ் விட்டுருக்காங்க. இப்ப கூட புக்கும் கையுமா இருக்கா. சத்தியமா இவன் நம்ம கூட தான் பிறந்தாலே என்ன? அவ படிச்சதுக்கா நானு அம்மையும் வேற திருமூட்டி கொடுத்திருக்கா. இப்ப அம்மையை பாரு கொஞ்சம். ஏடி தமிழ் என்னம்மா? என்னத்தான் எழுத்து கண்டுபிடிச்சாங்களோ ஒரே முட்டையா போட்டு வச்சிருக்கா வாட்டி. ஏமா அது இங்கிலீஷ்மா? ஓ, இங்கிலீஷ்ல இப்படிதான் இருக்குமா? தமிழ்னா நான் ஈஸியா படிச்சிருப்பேன். இங்கிலீஷ் பத்தியா அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது படிச்சிருவேன். இப்ப தமிழ்ல மட்டும் அப்படி படிச்சு தள்ளிடுவா. அது இருக்கட்டும் பாட்டி. இப்போ உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை பாட்டி. ஐக்ரவுண்டுக்கு போயே ஆகணும் பாட்டி. ஒழுங்க வந்துருங்க சொல்லிட்டேன். இவளுக்கு ஐக்ரவுண்ட்ல என்னமோ இருக்குது. அதுக்குத்தான் பயவுல எனக்கு காலையில இருந்து இந்த பாடுபடுத்துது. நிஜமாவே எனக்கு இப்ப உடம்பு சரியில்லை எனக்கே தோணுது. உடம்பு சரியில்லை சொல்லியே எனக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லை. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருட்டு. எட்டி நினைச்சதை சாதிச்சுட்டேன் மட்டி. தெரியல, போய் பார்த்துட்டு வரேன். இல்லன்னா அவரை பத்தின டீட்டெயில் அங்க இருக்கதானே செய்யும். அதை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் போ. ஆமா, அங்க ரெண்டு பேரும் என்ன டீ பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சப்பா, கிட்லர் கூட பிறந்துட்டோம். முடியலட்டி. அவகிட்ட சொல்லாம போ. சொன்னா சொதப்பிடுவா. எனக்கு குளிர் ஜோரமா? அது ஐக்ரவுண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா பாத்துக்க. குளிர் ஜோரத்துக்கு எதுக்கு ஐக்ரவுண்டுக்கு போனோம்? ஏன் நம்ம ஊர் ஹாஸ்பிட்டலே இல்லையா என்ன? ஐயோ எட்டி, ஏதாவது சொல்லிச்சோமா எட்டி? அதுக்கு இல்லக்கா, இவ வேற டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கா. ஐக்ரவுண்டுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்னு சொன்னா. அதான் இப்பதானே ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள என்ன ஐடியா? படிச்சு முடிச்சிட்டு இங்க தானே வரணும். இவ மட்டும் ட்ரைனிங் எடுக்க எத்தனை வாட்டி சென்டருக்குலாம் போய்கிட்டு வரா. நாம மட்டும் போன தப்பா. நீ பாடி, பாட்டிக்கு ரொம்ப குளிர்ஜரமா இருக்கு. பாட்டி கூட்டு போயிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாட்டி, உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. இப்ப ரொம்ப சீரியஸ் ஆயிரும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ, எனக்கு படபடப்பா வருதே. அம்மா, ஏமா, எனக்கு நிஜமாவே ஒரு மாதிரி இருக்கம்மா. சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ. ஏ மீனா, புன்னகையை பத்தி அவளுக்கு பாட்டிக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை போயிட்டு. பாட்டி வாங்க பாட்டி. ஆமாமா, அம்மாவை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வாங்க. அம்மைக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கா. அண்ணன் எங்க அப்பா மாதிரி பிறந்திருக்கு பாருங்க. என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இதுக்கப்புறம் இங்க என்ன வேலை? வாங்க பாட்டி, நான் உங்களை கை பிடிச்சு கூட்டிட்டு போறேன். கை பிடிச்சு கூட்டிட்டு போ. சரிங்க பாட்டி, வாங்க பாட்டி. பைய உள்ள நினைச்சதை சாதிச்சுட்டால. என்ன இந்த ஃபார்முலா தெரியவே மாட்டேங்குதே. ஏடி, நான் சென்டர் வரைக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு வா. நீயும் வரியா? ஆத்தி உன் கூடயா? அதுக்கு தனியா வந்துட்டு போயிடலாம். இல்லக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பார்க்கணும்க்கா. சரி, நான் போயிட்டு வரேன். அம்மா சொல்லு தங்க, நான் அந்த சென்டர் வரைக்கும் போயிட்டு வரேம்மா. அம்மா வரட்டா? வேண்டாம், நீங்க அங்க டிஸ்டர்ப் பண்ணி
என்னதுமா? இல்லம்மா, நீங்க கம்ப்யூட்டர் ஒவ்வொன்றா நோண்டிக்கிட்டே இருப்பீங்க. அது ஏதாவது ஒன்று ஆயிருது. நீங்க சும்மாவும் இருக்க மாட்டீங்க. கம்ப்யூட்டர்ல போட்டு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டே இருக்கீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. நிறைய நான் கத்துருக்கேனா, அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன். அது அப்படி ஆயிருது. சரி சரி, நீ போயிட்டு வா. நான் வரல, எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். சரி, அப்படியே விக்கி மாமா அந்த கூட்டிட்டு போ, அவன் கொண்டு விட்டுட்டு போயிருவான். சரிங்கம்மா. எலா விக்கி, எலா விக்கி. மாமா வயலுக்கு போயிட்டாவ. அவன் தரணி, தரண் மாமா. பாப்பாக்கு தடுப்பூசி போட கொண்டு போயிருக்காவ. யாரெல்லாம் போனாவ? கிசா சித்தப்பாவும் தரண் மாமாவும். இவனு 2 பேருமா போயிருக்கானுவ. தமிழம்மா செம்பொலியம்மா போகல? இல்லம்மா. இன்னைக்கு வாயே கொடுத்துட கூடாது. அது என்னமோ தெரியல, நான் வாய் கொடுக்கறனால நான் வீட்ல யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டேன். ஒருத்தி திருநெல்வேலியில போய் பார்க்க போயிருக்கா. அவெல்லாம் யார்கிட்டயும் சிக்கவே மாட்டா. அதுக்கு ஒரு ராசி வேணும் போலுக்கு. உங்க பாட்டி இல்ல? ஏன் பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே? பக்கத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்க முடியும். இல்ல, அவங்க கிட்ட கேளுங்களே. ஏன்? இல்ல கேளுங்க. அன்னைக்குலமா இல்லையா? படிச்சிட்டு இருக்கேன்ல. உங்க அம்மா படிச்சிட்டு இருக்காங்களா? எங்க அம்மான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருக்குதே. உங்க அம்மா படிக்க செய்றாங்க? ஆமா, கலெக்டருக்கு படிச்சிட்டு இருக்காங்க. கலெக்டரா? வருங்கால தமிழ்நாட்டு கலெக்டர். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அத்தி, நிஜமாவா? ஆமா, பொய்ய சொல்லுதே. சரி, உங்க பாட்டி எங்க? இப்பதான் என் மடியில வச்சிருந்தேன். ஐயா காணலையே, எங்க பேருக்கவன் தெரியலையே. உனக்கு இருக்க கொழுப்பு. ஆமா, அந்த மெட்ராஸ் வந்திருக்கும் போது எதுக்கு நீ அவ்வளவு வாழ்த்தனை பண்ணுன? உன்னால நான் வாங்கின திட்டு இருக்கு பாரு, இவ்வளவுதான் கிடையாது. சரி, ஒரு பேப்பரை கிடைச்ச 1000 பேப்பரையே கிழிச்சிட்டு போவ. நான் மழை பெஞ்சனா கப்பல் விட்டேன். அதுக்கு நான் படிச்சவங்க பட்டமே உனக்கு கிடைச்சதா? அப்ப சின்ன பிள்ளைன்னு விட்டுட்டேன், இப்ப விட மாட்டேன்னு. இப்போ நான் சின்ன பிள்ளைதான். அப்படி ஒண்ணும் தெரியலையே. எங்க பாருங்க, எங்க அம்மா இருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்களா? கேட்டதுக்கு தானே போய் சொன்னேன். இப்போ ஒன்னும் சின்ன பிள்ளை மாதிரி இல்லையே. உங்களை போங்க. என்ன தூங்க விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் தூங்க விடலையா? எப்போ? தினமும் தான். என்ன பாடுபடுத்துற? எங்க பாருங்க, நானும் ஒண்ணும் பண்ணல. அதான் நைட் அவ்வளவு பாடுபடுத்துறியா? உன்னால நான் தூங்கி பல நாள் ஆகுது. சொல்லிட்டேன், இனிமேல் என்ன வந்து தொந்தரவு பண்ணுன, அப்புறம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க பாருங்க, நானும் ஒண்ணும் தொந்தரவு பண்ணல. என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா? நான் என்ன பண்ணன? என்ன பண்ணல, தூங்கவே விடல. என்ன சேட்டை? நான் சேட்டை பண்ண நீங்க பாட்டுக்கு தூங்க வேண்டியதானே? தூங்குற மாதிரி சேட்டை பண்ணா பரவாயில்ல, தூங்கவே கூடாதுன்னு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க. போங்க, நான் போறேன். ஐயோ, விடுங்க, அம்மா இருக்காங்க. அப்போ இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லு. நான் எங்க தொந்தரவு பண்ணனே? நீ என்னென்ன பண்ணன்னு சொல்லட்டா? ஐயோ, விடுங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க, யாராவது வந்துருவாங்க, விடுங்க. அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. ஐயோ, எங்க அம்மா இருக்காங்க. ஐயோ, விடுங்க. கனவுல பண்றத நேர்ல பண்ணிட்டு போக விட்டுறத. கொன்னுருவேன், விடுங்க. விட மாட்டேன். கனவுல பண்றத பண்ணிட்டு போக விட்டுறத. யாராவது வந்துட்டு போறாங்க, விடுங்க. சரி, பண கொடுத்துட்டு போ. கொன்னுருவேன், விடுங்க சொல்லிட்டேன். முடியாது. சென்னையில தானே இருந்தீங்க, நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க எதுக்கு சென்னைக்கு படிக்க வந்திருக்கீங்களா? அங்கதான் காலேஜ் இருக்கு, அதனால வந்தேன். ஆமா மாமா, இங்க இல்லாத காலேஜ் தான் உங்களுக்கு அங்க இருக்குது. தெரியும், எனக்கு அங்கே வந்தேன். இல்லையே. போய் சொல்லாத. ஐயோ, எங்க மாமா வராது, விடுங்க. ஐயோ, விடுங்க. ஓய், ஒண்ணு கொடுத்துட்டு போன்னு சொன்னேன். போங்க. வாங்காம விட்டுருவேனா என்ன? நான் கிரிமினல் ஆயிரு. கிரிமினலா உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாரு. புத்தி உண்மையில கிரிமினல் தான். போங்க. ஐயோ, ஏண்டி கத்துன? இப்ப எதுக்கு நீ கத்துன? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் ஸ்லீப் ஆயிட்டேன். ஏண்டி கத்துன? ஏன் இப்படி பண்ணுனீங்க? அட வக்கீல் சாரே, எங்க மாமியார் காலையில கோர்ட்டுக்கு போயிட்டாவல. கொட்டுக்கு போயிட்டாங்க. ஃபைல் வீட்ல இருக்குது, எடுத்து தர சொன்னாங்க. எந்த ஃபைல்? அவங்க ரூம்ல எடுத்து வச்சிருக்காங்க, அதை எடுத்து கொடுப்பீங்களா? சம்பகமலி, அதை எடுத்து கொடு. சரிங்கம்மா, விடுங்க. ஐயோ, விடுங்க.
உன்னை கூட நான் விட்டுறத. அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எட்டி மிதிச்ச. எட்டி மிதிப்பியா? உதைக்க மட்டும் இல்ல, தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருவேன். விடுங்க, அம்மா பாக்குறாங்க. முடியாது, நீ கூட நான் விடுறேன். என்கிட்ட இருந்து மட்டும் வாங்க தெரியுது, உங்களுக்கு கொடுக்க தெரியாதோ? அன்னைக்கிளி பரம்பரைக்கு கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லையே. நீ வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிற. கொடுக்கறேன், விடுங்க. சத்தியமா கொடுப்பியா? சத்தியமா கொடுக்கறேன், விடுங்க. அம்மா பாக்குறாங்க. அப்ப கொடு. அந்த சைடு படி இருக்குது, அங்க வாங்க. சரி, சீக்கிரம் வா. வரேன், போங்க. அத்தி, அம்மா பாத்துட்டாங்க. ஃபைல் ஃபைல் ஃபைல். நீ ஏண்டி நெரிச்சிட்டு இருக்க? அதை எடுத்து கொடு. அதானே, எடுத்து கொடுங்க. விடுங்க. என் தவணை விட போறீங்க இல்லையா? போ பாப்போம். அத்தன் கேட்டதை தாரேன்னு சொல்லிட்டேனே. நல்லா நம்ப முடியாது, நீ நழுவுற மீன். கொடுத்துட்டு போ விடுறேன். அம்மா, அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதும்மா. ஆமா, உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். மாமியார் எங்க வச்சிருப்பான்னு எனக்கு தான் தெரியும். மாமியார் எங்க வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும் எனக்கு தெரியும். நான் உன்னை பெத்தவடி. இது ஒரு ஆட்டோவையும் காணோம். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோக்காரண்ணா, நில்லுங்க நில்லுங்க. ஆட்டோலாம் வேண்டாம், நீங்க போய்கிட்டே இருங்க. என்ன பாக்குற? இன்னைக்கு தானே ஒண்ணு சொல்ல சொன்னேன், மறந்துட்டியா என்ன? நான் என்ன சொல்லணும்? என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இங்க பாரு, எனக்கு இருக்க பிசினஸ்க்கு நான் இப்படி உன் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. அதையும் போட்டுட்டு தான் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். அதுக்காக ரொம்ப இலக்காரமா நினைச்சாங்க. ஒரு முடிவை சொல்லு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நான் தான் என் முடிவை ஏற்கனவே சொல்லிட்டேனே. அந்த முடிவை நான் எதிர்பார்க்கல. பிடிச்சிருக்கா அந்த முடிவை தான் நான் கேட்கறேன். என் மனசுல என்ன இருக்கோ அந்த முடிவை தான் நான் சொல்ல முடியும். பிடிக்கல. பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்? பிடிக்கணும். என்ன உனக்கு பிடிக்கணும்? அப்படி ஒண்ணும் பிடிக்கணும் கட்டாயம் இல்லையா? எனக்கு பிடிக்கல. பிடிக்க வைக்கிறேன். அது இப்ப இல்ல, எப்பவுமே முடியாது. இந்த திமுதான் எங்க பொண்ணாலும் உன் பின்னாடி என்ன சுத்த வைக்குது. சாத்த இந்த குழந்தைய மறந்து தொலைச்சிட்டு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண நினைச்சாலும் இந்த மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. போலா போன மனசு ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. எங்க நான் மிஸ் பண்ணி வேற எவனாவது உன் கூட வாழ்ந்து வரணுங்கிற பயம் வருது. அப்படிலாம் விட மாட்டேன், விடவே மாட்டேன். இந்த அன்னைக்கு எனக்கு வேணும். இங்க பாரு, நீ எனக்கு எனக்கு மட்டும்தான், புரியுதா? நான் யாரு கூட வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீங்க இல்ல. ஆனா நீ யாரு கூட வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா நீ எனக்கு சொல்ல வேணவா? மயிலே இறகு போடு, இறகு போடணும், இறகு போடாது, புட்டுங்கடு புட்டுங்கிறேன். உங்ககிட்ட இனி நான் கெஞ்ச மாட்டேன். தாலி கட்டி தூக்கிட்டு போயிடும், பாத்துக்க. ஆமா, அதுக்கு தானே எங்க வீட்டுல இப்படி பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. இல்ல அப்படி தாலி கட்டிட்டு அப்படி வாழ்ந்துருவீங்களா என்ன? கொன்னுருவாங்க எங்க வீட்டு ஆட்கள். இப்படி நீங்க பேசுறீங்கன்னு தெரிஞ்சாலே நீ இருக்கவே முடியாது. போடி, உன்னை நினைச்சு நினைச்சு தந்தர சாவறதுக்கு ஒரே டே செத்துட்டு போயிடலாம். நரக வேதனை இருக்குது. அதுக்கு உன் கட்ட தாலி கட்டிட்டு அப்படியே செத்துட்டு போறேன். அப்படி எனக்கு சொந்தமா இருப்பல்ல, என்னால இன்னொருத்தனுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்கவே முடியாது. அது என்ன நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ எனக்கு சொந்தமானவா. நீ வாழ்றதும் சாகுறதும் என் கூட தான் இருக்கணும். உன் நல்லது கெட்டது எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கணும். உன் கஷ்டம் துன்பம் இன்பம் எல்லாம் நான் மட்டும் தான் கூட இருக்கணும். எவனுக்கு அந்த பாக்கியத்தை நான் கொடுக்க மாட்டேன். இங்க பாரு, இன்னொரு வாட்டில நான் கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் பொறுமையா இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது. ஒரு பொண்ணு கிட்ட இப்படி அடாவடித்தனம் பண்ணிலாம் காதல வாங்க முடியாது. உன்கிட்டதான் அன்பா கேட்டு பார்த்தனே, நீதான் மசியவே இல்லையே. நீ இறங்கலங்கிறதாக நான் விட முடியுமா? என் காதல் உண்மை. ஆமா, உன்னை காதலிச்சுட்டு உனக்கு என்ன பிடிக்கணும்னு எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு வாழ்த்துட்டு போவேன் நினைச்சியோ? நான் வாழ்த்துவேன். நீ எல்லாம் முடியாது சந்தோஷமா பிள்ளை குட்டியும் சந்தோஷமா வாழ்வேன். நான் பார்த்து பயிரிடுமானே, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டான் இந்த அசோக். இந்த தொழிலதிபர் அசோக்குக்கு என்னைக்குமே இந்த அன்னக்கிளிதான். உள்ள உள்ளவெல்லாம் என்ன பார்த்து பயப்படுறான். நான் என்னன்னு தெரியல, உனக்கு பயந்து தாண்டி சாகுறேன். உன்னை பார்க்க நினைச்சாலே எனக்கு பயமா தான் இருக்கு. ஏண்டி இத்தனை வருஷம் பின்னாடி சுத்துறேனே, உனக்கு ஈவ இருக்கமே இல்லையா? ஏண்டி நான் என்ன குடும்பப்படுத்திட்டேன்? இல்ல எனக்கு அழகு இல்லையா, என்ன இல்ல, வசதி இல்லையா, படிப்பு இல்லையா, என்னடி இல்ல, என்ன ஏன் நீ வேண்டாங்கிற? அழகு படிப்பு அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து வர்றது காதல் இல்ல, மனசுக்கு பிடிக்கணும். எனக்கு உங்களை பிடிக்கல. அது எப்படி இவ்வளவு ஈஸி சொல்லி முடிச்சிருத? ஏத்தல இருக்கிற மனசு இவ்வளவு வேதனை பண்ண கூட நீ யோசிக்க மாட்டா? அதான் உன் குடும்பத்துக்கு அதை தோணாத. சரி, அந்த பாலா போன மனசுக்கு ஏன் என்ன பிடிக்கல? அது என் மனசுகிட்ட தான் கேட்கணும். அதான் அந்த பாலா போன மனசுகிட்ட கேட்டு சொல்லி, ஏன் இந்த அசோக்க பிடிக்கலன்னு கேளு. அது சொல்லாது. அடியே கோத்த கிளப்பிடாத. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கெஞ்ச மாட்டேன் கெஞ்ச மாட்டேன்னு. என் மனசுக்கு பிடிக்கல. இந்த திமுல் தாண்டி மண்ட காயுதுடி, மண்ட காயுது எனக்கு. மண்ட காயுதுன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்க. இல்ல விட்டா நான் மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுவேன்டி. நீ படுத்துற பாடு எனக்கு அப்படிதான் இருக்குது. பைத்தியமா இருக்கண்டி. சாப்பிட முடியல, நல்லா தூங்க முடியல, வீட்டுல யார்கிட்டயும் மனம் விட்டு பேச முடியல. போதவத்தி 24 மணி நேரம் ஒன்னே நினைக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கிய. கிடைக்க முடியும் ஒவ்வொரு நிமிஷமும் போயிட்டு செத்துக்கிட்டு இருக்க. எங்க வேற யாரையாவது நீ விரும்பி தொலைச்சிருக்க, இல்ல எவனாவது உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லிடுவானோ, அவங்கிட்ட நீ சரின்னு பயத்துல இருக்கண்டி. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல. இல்ல
அவ எவ்வளவு கூலா பதில் சொல்றா. இல்ல மனசாச்சு இல்ல. இல்ல உங்களை மாதிரி ஆளுக்கிட்ட நான் பதில் சொல்லணும் அவசியமே இல்ல. திமிரு. உன்னை பார்த்தா பிசினஸ் மேன் தெரியல, ரவுடி பைய மாதிரி இருக்குது. அப்படியா? ரவுடி பையலனா? ஆமா ரவுடி பையதான். ரவுடி பைய. ஆமா ரவுடி பையதான். கையெடுங்க கையெடுங்கன்னு சொன்னேன். முடியாது, கை எடுக்க முடியாது. உன் இடுப்புல இருந்து என் கையை எடுக்கவே மாட்டேன். பாக்கட்டும், ஊரே பாக்கட்டும். அப்படியாது நீ எனக்கு சொந்தமாவல்ல. கையெடுங்க, நான் அடிச்சா உங்களுக்கு அசிங்கம். கையெடுங்க. ஆமாமா பரவாயில்ல, அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, எடுக்க முடியாது. எடுங்கன்னு சொன்னேன். கையெடுங்க. இப்போ புரியுதா? நான் உன்ட்டு எந்த அளவுக்கு இறங்கி போனேன்னு உனக்கு புரியுதா? இதே மாதிரி எனக்கு முன்னாடியே பண்ணதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிருக்காது. உன் மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக தான் அவ்வளவு பொறுமையா போனேன். உனக்கு தான் என் மனசே புரியலையே. அதான் எனக்கும் வேற வழி தெரியல. நீ எனக்கு சொந்தமாகணும், அவ்வளவுதான். கையை எடுங்கன்னு சொன்னேன். முடியாது. கையை எடுங்க. என்ன பிடிச்சிருக்கா சொல்லு, என்ன பிடிச்சிருக்கா? முடியாது, நீ சொல்ற வரைக்கும் நான் வீட்டுக்கு விட மாட்டேன். விடுங்கன்னு சொன்னேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இதுக்கு மேல உன் விருப்பம் நான் தொட மாட்டேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சரி, படிச்சுட்டு பத்திரமா வா. இந்த அன்னைக்கிளி எப்பவுமே இந்த அசோக்கு தான், புரியுதா? உன் குடும்பமும் என் குடும்பமும் பகதான் இல்லங்கல. ஆனா அந்த வீட்டுல இருந்து நீ என் வீட்டுக்கு வாழ வரணும், அவ்வளவுதான். பகை இருக்குங்கிறதுக்காக நான் உன்னை குடும்பம் எல்லாம் படுத்த மாட்டேன். உன்னை மகாராணி மாதிரி வாழ வைப்பேன். உன் குடும்பம் தான் எனக்கு பகை, நீ இல்ல. நீ எனக்கு சொந்தமானவா. உன்னை நல்லா பாத்துக்கிறேன், நம்பு, நம்பி வா. மறுபடியும் உன்னை பயம் பண்ணுவேன். நான் வந்து உன் வீட்டுல பொண்ணு கேட்கறேன், என்ன நம்பு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான்னு கேட்டேன், சொல்லு. குடும்பமானு கேக்குறேன், இல்ல தெரியாம தான் கேட்க. குடும்பமானு கேட்க. அக்காஸ், oh my god, நீங்க சிரிச்சீல? அம்மா, அந்த மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்லடி. பூனாக்கு போயிருப்பாளோ? நான் வேற அவசரப்பட்டு நான் அன்னைக்கு கிளம்பி வேணும் சொல்லிட்டேன். ஆனா நான் 2-3 நாள் இங்கதான் இருக்கேன். பேசாம ஒரு வாரம் இங்கதான் இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா கூட ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நம்மளை பார்க்க வந்திருப்பான். சார், நான் வேற முட்டாள்தனமா அன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டேன். ஷோ, எல்லாம் சொதப்பல் தான். எனக்கு உண்மையில ரொம்ப உடம்பு சரியில்லையோ? ஆமா பாட்டி, உங்களுக்கு உண்மையில ரொம்ப உடம்பு சரியில்லை. நினைச்ச பாத்துக்க, எனக்கு என்னமோ பண்ணுதுன்னு தெரிஞ்சது. ஆனா என்ன பண்ணுச்சுன்னு தான் சொல்ல தெரியாம இருந்திருக்கேன் பாத்துக்க. அத நீ தான் கண்டுபிடிச்சிருக்க. ஆமா பாட்டி, இதான் வீட்டுல படிச்ச புள்ளைல வேணுங்கது. நீ டாக்டர் பாத்தியா, அதான் நீ கண்டுபிடிச்சிருக்க. ஆமா பாட்டி, நான் டாக்டர் படிச்சிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். டாக்டர் வந்து கேட்டா என்ன சொல்லணும்? என்னெல்லாமோ பண்ணுது, ஆனா என்ன பண்ணுதுன்னு தெரியல, அதனால எல்லா டெஸ்டும் எடுத்துருங்கன்னு சொல்லணும். கரெக்ட் தானே? குட். பாட்டினா இப்படித்தான் இருக்கணும். அப்படியே சொல்லிடணும் பாட்டி. அப்படியே சொல்லிதே, எனக்கு ஒண்ணும் செய்யாதுல்ல. அது நீங்க சொல்லத பொறுத்துதான் பாட்டி இருக்குது. அப்படியா? ஆமா பாட்டி, நீங்க சொல்லத பொறுத்துதான் இருக்கு பாத்துக்கங்க. அது எனக்கு பெரிய வியாதி இருக்கு போலுக்க. நீ சொல்லதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. துட்டுக்கிட்டு ரொம்ப ஆகுமா? இல்ல இல்ல, இந்த துட்டுல ஆகாது. இங்க பாருங்க, படம்லாம் வரைஞ்சு போட்டிருக்காங்க பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கும் ஸ்கேன்லாம் பண்ணுவாங்க. இப்படிலாம் பண்ணுனா எனக்கு இருக்க வியாதி தெரிஞ்சிருமா? தெரிஞ்சிரும் பாட்டி. டாக்டர் வரமாட்டு கவலை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பெரிய வியாதி இருக்கு போலுக்க. சீக்கிரம் டாக்டர் வர சொல்லுவா, எனக்கு பயமா இருக்குவா. பயப்படாதீங்க பாட்டி, பயப்படாதீங்க. காலை வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். நீ டாக்டர் பத்தியா, நீ சொன்ன உடனே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆமா பாட்டி, டாக்டர் கிட்ட காணுமே. வருவாங்க வருவாங்க. டாக்டர், சொல்லுங்க. ஒரு பாட்டிமாவுக்கு ரொம்ப முடியலையா, ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்க்க முடியுமா சார்? சார், நான் இதே விடாரு என்ன போய் பேஷண்ட பார்க்க சொல்றீங்க? இல்ல சார், அந்த பாட்டிமாக்கு எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கேன். அந்த பாட்டி பயத்துல எல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணுதாங்க. இப்ப நெஞ்சு வலியில தான் கடந்து உருண்டுட்டு கிடக்காங்க. நெஞ்சு வலியா? அப்படிதான் அந்த பாட்டிமா கத்திட்டு இருக்காங்க. சரி, அட்மிட் பண்ணி போடுங்க. உங்க ஹாஸ்பிட்டல்ல வேற டாக்டர் தான் பார்க்க சொல்லுங்க. சார், இப்போதான் அந்த டாக்டர் வீட்டுக்கு போனாங்க. நீங்க வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா. இல்ல சார், என்னால பார்க்க முடியாது.
நான் ஏற்கனவே ஆபரேஷன் பண்ண இருக்கு, இன்னொரு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கு, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சென்னைக்கு போயிட்டு வர முடியாதுன்னு. மத்தபடி நான் இங்க எந்த பேஷண்ட்டையும் பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. நீங்க வேற டாக்டர் போய் கூட்டுக்கோங்க சார். சொல்றேன்ல சார், வேற டாக்டர் போய் பாருங்க. ஐயோ பாட்டி, உங்களுக்கு உண்மையிலே எதுவும் இல்ல பாட்டி. நான் போய் தான் பாட்டி சொன்னேன். அப்படி மாதிரி இருக்குது. பேஷண்ட் கூட யாரும் வந்திருக்கா? அவங்க பேத்தி. ஐயோ பாட்டி, நான் சும்மா சொன்னேன். ஐயோ உங்களுக்கு நெஞ்சு வலில இல்ல பாட்டி. அம்மா அம்மா, என்ன சீக்கிரம் அட்மிட் பண்ணுங்கம்மா, எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது. நான் செத்து போயிரும் போலக்கு. அழகராணி கிட்ட சொல்லிரு. ஏம்மா குறிப்பா சம்பவம் கிட்ட சொல்லிருமா. ஏம்மா முடியலையே, நான் செத்து போயிரும் போலக்கு. ஏம்மா பேத்தி, ஏம்மா தமிழே. அந்த வாழை பார்த்த வேலைதான் இது. சார் நான் வரேன் போங்க. ஓகே சார். வாழ்த்தனத்தை எங்க வந்து கட்டியிருக்கா? ஏய் வந்துட்டேன். ஐயோ பாட்டி 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 பாட்டி, ஒண்ணு இல்ல பாட்டி. யார பாக்குறதுக்காக நான் போட்ட பிளான் பாட்டி. ஐயோ ஐயோ பாட்டி, சத்தியமா சொல்றதே உங்களுக்கு ஒண்ணு இல்ல பாட்டி. பாட்டி பாட்டி, எனக்கு நெஞ்சு வலி தான் பாத்துக்க. ஏன் ஆளை பாக்குறதுக்காக பாட்டிய போட்டு தள்ளிட்டேனே. ஆமா, நெஞ்சு ரொம்ப வலிக்குமா, சீக்கிரம் டாக்டர் சொல்லுமா. என்ன ஆஸ்பத்திரி வச்சு நடத்துறவ? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, அம்மா ஐயா, அம்மா அம்மா ஐயா. ஐயோ பாட்டி, உங்களுக்கு ஒண்ணு இல்ல பாட்டி. நான் சும்மா விளையாடதான் பாட்டி செஞ்சேன். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா? கலக்கல. கிராமத்து மண் வாசனை. ஜீன்ஸ் பேண்ட்ல பார்த்த உருவமா இது? ஐயோ, நீங்க இன்னும் போகல? நான் போயிட்டேன்னு நினைச்சுதான் பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கூட்டு வந்திருக்க. ஆமா, பாட்டிக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லை. அப்படிங்களா? நீங்க போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க தான் உடனே போயிருவேன்னு சொன்னீங்களே. அப்படிங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்குங்க. நான் போக மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்க. இங்க பாருங்க, ரயில் ஸ்நேகம் ரயிலோட முடிஞ்சு போச்சு. அப்படிங்களாங்க? ஆமாங்க. பக்கத்துல வாங்குங்க. கொன்னுடுங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்க. எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்க. ஆக்குனதே நீங்க தானங்க. ஐயோ, எனக்கு கொல்ல பாத்துட்டாலே. ஐயோ நெஞ்சு வலிக்கு. நான் இங்க வந்து நெஞ்சு வலியில கிடக்க. இப்பதான் டாக்டர் கடந்து மட விட்டு பேசா. டாக்டர், நீங்க அவகிட்ட பேசுறதெல்லாம் போறோம். எனக்கு ஹார்ட் அட்டாக் டாக்டர், ஹார்ட் அட்டாக். ஆமாமா, எங்க பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக். போயப்பாரு. நீங்க டாக்டர் தானே, சீக்கிரம் பாருங்க. அம்மா ஐயோ, அம்மா ஐயோ முடியல. அம்மா, என்ன அட்மிட் பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேரும் மன விட்டு பேசுங்க. அம்மா முடியலையே. அப்ப பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. பாவாடை சட்டை தாவணி சூப்பரா இருக்கு. ஐயோ, இங்க ஒருத்தி நெஞ்சு வலியில இருக்கா. ஐயா, இங்க எல்லாருமே பாவாடை சட்டை தாவணி தான் ஐயா போடுவாங்க. ஐயா, நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா? இப்படி பார்த்தது இல்ல. பேசாம என்ன கொண்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்து ரசிங்க. ஐயா, இங்க ஒருத்தி ஹார்ட் அட்டாக்ல கிடக்குறே. ஐயா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை பாருங்க. ஹார்ட் அட்டாக்ல வந்து இப்படி இருக்க முடியுமா? ஐயோ, நீ ஒருத்தி டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கல. பாட்டிக்கு ஒண்ணுல. இப்ப பாரு பாட்டி, இப்ப ஊசி போட்டிருக்க. இப்ப உங்களுக்கு தூக்கம் வரும். அப்படியே தூங்குனீங்கன்னா ஹார்ட் அட்டாக் சரியாயிரும் பாட்டி. ஊசி போட்டுட்டீங்களா? ஆமா, இப்பதானே போட்டேன். அதான் எனக்கு லைட் தூக்கம் வருதா? ஆமாமா, இப்ப நீங்க தூங்கிடுவீங்க. அதானே பார்த்தேன். எனக்கு தூக்கம் வருதே. அழகா இருக்கு. என்ன உனக்கு போகல? நீங்க சென்னைக்கு போகல? அப்போ நான் இங்க இருப்பேன்னு உனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கு. அப்படிலாம் இல்லையே. இல்ல, நல்லா இருந்த பாட்டி சீக்காளியாக்கி கூட்டு வந்திருக்க. இல்ல, நிஜமாவே பாட்டிக்கு உடம்பு சரியில்லைடா. அப்படியா? ஆமா. சரி மேடமா, இதுக்கப்புறம் எங்க எப்படி மீட் பண்ணலாம்? ஏன் மீட் பண்ணணும்? இல்ல, இப்படி அடுத்து யாரையாவது சீக்காளி ஆக்க வேண்டாமே, அதான். இல்ல. அப்படியா? பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா? ஹலோ, நீங்க டாக்டருங்க தான் மறந்துடாதீங்க. அப்படிங்களா? நான் இப்ப டாக்டர் வரலையா? அப்ப என்ன வந்திருக்கீங்களா? ஆயில் பையனா? ஆனா நான் பேஷண்ட் கூட வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கேன். என்ன
ஒண்ணு இல்ல. ஒரு நெஞ்சோடு நெஞ்சம் வந்து பழகும் பொழுதில் ஏது வார்த்தை என் நெஞ்சின் ஓசை உன் காதில் கேட்குதா நான் தூவும் பூவிலே உன் நெஞ்சு பூக்குதா ஏதாவது சொன்னீங்களா? இல்ல ஒண்ணு இல்ல. நீ ஏதாவது சொன்னியா? இல்ல சொல்லல. இல்ல சொன்ன மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். இல்ல ஒன்னும் சொல்லல. அப்புறம் உன்னை அக்கா எப்படி தூக்கிட்டு வந்துட்டேன் பாத்தியா? வா, நம்ம கிரவுண்டுக்கு போலாம். அங்க நிறைய குட்டி பாப்பாலாம் இருக்கும். உன்னை தூக்கிட்டு போறேன். அக்கா தான் உன்னை தூக்கிட்டு வந்திருக்கேன். நீ அக்கா கூட தான் ஸ்கூலுக்கு வரணும். அக்கா பேச்சதான் நீ கேட்கணும். அக்கா சொல்லு. அன்பரசி அக்கா. அம்மா. அன்பரசி அக்கா. இங்க பாரு, அக்கா 7ஆம் கிளாஸ் படிக்க. நான் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பேன். ஐயோ கை வலிக்க. ஐயோ தம்பி அழக்கூடாதே, அக்காக்கு ரொம்ப கை வலிக்க. ஐயோ அழ ஆரம்பிச்சிட்டானே. உன்னை வேற எனக்கு தூக்க முடியல. வெயிட்டா இருக்கானே. தம்பி நல்ல யாரு உட்காருமா. ஐயோ எனக்கு தூக்க முடியலையே. ஐயோ தூக்க முடியலையே. தம்பி நடந்து வாரியம்மா. ஐயோ தம்பிக்கு இருமல் எடுத்துட்டேன். ஐயோ இப்போ என்ன பண்ண? இவ பிள்ளை தூக்கிட்டு எங்கல போனா? அதான் மேல தெரியல. நாமளும் எல்லா தெரியல தேடிட்டோம். என்னல இப்படி பண்ணிட்டா? வீட்ல நம்மள நம்பிதானல விட்டுட்டு போனாங்க. பாட்டி படிச்சு சொன்னாங்க தம்பி பக்கத்துல இருன்னு. கொஞ்சம் தண்ணி தாண்டா குடிக்க போனேன், அதுக்குள்ள பிள்ளை தூக்கிட்டு போயிட்டாடா. இல்ல ஒருவேளை கோவக்கார மாமா ஊரு பக்கம் போயிருப்பாளோ? அவ்வளவு தூரம் எப்படில போக முடியும்? இவ கிறுக்கில அவன் அப்பா அப்பான்னு சொன்னாமல, அதம்ல கொண்டுட்டு போயிருப்பாளா இருக்கும். சொன்னால உங்க அப்பா அப்பாக்கு நான் கூட்டு போறேன்னு சொன்னா தெரியுமா? அங்க நம்மள கூட்டு போயிட்டா நினைக்கேன். இல்ல அவளே நல்லா நடக்க மாட்டா, இதுல எப்பல பிள்ளை தூக்கிட்டு போயிருக்க முடியும்? அதெல்லாம் அவ நடந்திருப்பா. அவன் தான் பெரிய பிள்ளை தானே, தூக்கிட்டு போயிருப்பாளா இருக்கும். சரி அப்ப அந்த ஊருக்கு போறல போமா. வேற வழி வா. ஏதாவது சைக்கிள் எடுத்து வந்துட்டுமா? நீ போய் சைக்கிள் எடுத்து வந்துரு. நான் இங்க தேடிக்கிட்டு இருக்கேன், சத்தம் கொடுங்க. சரில. இல்ல எதுக்கும் வீட்டுல எல்லாத்துக்கும் சொல்லிரு. பொண்ணுத்தர மாமா வீட்டுல தான் இருப்பாங்க, அதுகிட்ட சொல்லிரு. நம்மள கொன்னுட்டவள எல்லாரும் சேர்ந்து நம்ம கிட்ட தரமாட்டேன்னு சொன்னவ. நாம தான் தம்பியை நல்லா பாத்துக்கிட்டோம் சொல்லி வாங்கி வச்சிருந்தோம். போச்சுது. சரில நீ போய் சைக்கிள் எடுத்துட்டு வா. நான் நம்ம தெருல தேடிட்டு இருக்கேன். அந்த ரோசி டப்ல வீட்டுல பாத்தியா? அங்க இல்ல, அவ கோக்கார மாமா ஊருக்கு தப்ல போயிருப்பா. சரி நான் போய் சைக்கிள் எடுத்துட்டு வரேன். அன்பரசி, ஏ அன்பரசி, அன்பரசி. எத்தே அன்பரசிங்க வந்தாளா? என்ன எங்க போய் தொலைஞ்சானு தெரியலையே. இவதான் பிள்ளை தூக்கிட்டு போயிட்டா. ஐயோ இன்னைக்கு வீட்ல என்னலாம் நடக்க போதும். அவ்வளவுதான், எல்லாரும் எங்களை திட்ட போறாவ. தம்பி அழாதடா, அழகா அக்கா எப்படி தூக்க முடியும்? அக்காக்கு கை வலிக்க பாரு. நடந்து வாயே. சரி நீ இதுல ஓரமா இரு, நான் போய் மாமா கூட்டிட்டு ஓடி வரேன். சரியா? இதோட்டு எங்கேயும் போயிடாத, இங்கே உட்கார்ந்துருக்கணும். நான் போய் ஓடி போய் மாமா கூட்டு வந்துடுறேன். ஓடி போய் மாமா கூட்டு வந்துடுறேன். ரவி வண்டி நிப்பாட்டு. சார் கண்டக்டர் நிப்பாட்ட முடியாது. நிப்பாட்டு சொன்னேன். ஓகே. ஐயோ தங்கம், என் புள்ள தங்கம், நீ யார் அங்க கொண்டு விட்டுட்டு போனது? ஐயோ
தங்க பிள்ளை உதவக்கிற அப்பாவுக்கு பிறந்ததுனால நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்களோடா. அப்பதான் என் தங்கமே ஏன் தங்க வந்திருக்க. பிள்ளை யாருங்க கொண்டு விட்டுட்டு போனது? தங்க பிள்ளை எங்கேயாம உட்காந்துருக்க? அப்பாவா அப்பாவா அப்பாவோட நடு வீதியில விட்டுட்டேனடா. அப்பனோட தெருல கொண்டு விட்டுட்டேனடா. யாரா உனக்கு கொண்டு விட்டுட்டு போனது? என் தங்கம், என் தங்கமே, என் தங்கமே. அழக அழக தங்கம். அப்போ வந்துட்டேன் பாரு, அப்போ வந்துட்டேன் பாரு. என்னம்மா என்னம்மா யாருமா கொண்டு விட்டுட்டு போனா? அப்பாவா அப்பாவா? வா அம்மா கிட்ட வா வா. இப்பதான் பாப்பாங்க பிள்ளைய. பார்க்க வேண்டியவங்க பார்க்கணும். இப்படிதான் ஆகும். மற்றவங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? கடவுளை பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு தாயும் தகப்படி தான் படிச்சாரு, மற்றவங்கள இல்ல. பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா, என்னோட தாய் தந்த பாட்டுதானம்மா. இப்போ உன் மனசு படுற பாடு எனக்கு புரியுது. நாம ஒழுங்கா இருந்தா பிள்ளைங்க அனாதை ஆகுறாங்க. நம்பிக்கையில தான் விட்டுட்டு வர முடியும், உத்தரவாதத்தோட விட்டுட்டு வர முடியாது. என்ன நடந்தாலும் பொறுப்பு நாம தான் ஏத்துக்கணும். அவங்க ஒண்ணு நம்ம பிள்ளைக்கு பொறுப்பு கிடையாது. அவங்க 10 மாசம் சுமந்து பெக்கல, நான் தானே பெத்தேன். நம்ம பிள்ளைய நம்ம தானே பார்க்கணும். அப்பா சரினாலும் அம்மா சரினாலும் பாதிக்கப்படுறது என்னமோ பிள்ளைங்க தான். வாடா வா போலாம், வாடா. சாரிடு சாரிடு. ஆமா, முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? வாடா, அவங்க கூட இருக்க போய் தான் கொஞ்சமாவது பிள்ளைங்களா இருக்காங்க. இதே என் நிலைமை யாரும் இல்லாம இருந்திருந்தா என் நிலைமை என்னத்துக்கு ஆயிருக்கும்? சாரிடு சாரிடு. ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் சரியில்லாதனால அந்த பொண்ணு போடுற வேதனை, அவமானம், அவ படுற கஷ்டம் எல்லாத்தையும் கண் கூட பார்த்துட்டேன்டி. வாடா வா, வீட்டுக்கு போகலாம். சார் ஒரு 1/2 மணி நேரம் பெர்மிஷன் கொடுங்க, குழந்தைய வீட்டுல கொண்டு விட்டுட்டு வரேன். ஏண்டி தண்டிக்காதடி. பிள்ளைய கொடுங்க. எனக்கு ஆதரிச்ச பாவத்துக்காக இவ படுற பாடு. இந்த பாவிக்கெல்லாம் பாசம் வைக்கிறதுக்கு தகுதி இல்லை. என் மேல நீ வச்ச பாசத்தை வேற யார் மேலேயாவது காட்டியிருந்தா உனக்கு கோயிலே கட்டியிருப்பான். தங்க பிள்ளை அப்பாவா யார் சொல்லி கொடுத்தா? தம்பி வா, அம்மா கிட்ட வா. யாருமா சொல்லி கொடுத்தா? நான் தான் அப்பா உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? வாடா வா, அம்மா கிட்ட வா. சொல்லி கொடுத்து வளர்க்க அப்படிதானே? முத நாளே என் அப்பாவை கூப்பிட்டான், எனக்கு தெரியும். என் தங்கம், என் வைரம். அப்பாவுக்கு முத்தம் கொடுமா? என்னம்மா? அப்பாவா அப்பாவா? அப்பா தங்கம், அண்ணனுங்க அண்ணனுங்க. பாரு, அம்மா பத்திரமா பாத்துக்கணும், சரியா? அம்மா அம்மா என் தங்கம், என் வைரம். பிள்ளைங்களை கண்ணு கத்துமா பாத்துக்க. என் கூட வந்து வாழன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. என் குழந்தைங்களை சொந்தம் கொண்டாடுறதுக்கும் எனக்கு உரிமை இல்லை. நீ குணவதி, பாசக்காரி. இதை வேற ஒருத்தினா நான் செஞ்ச துரோகத்துக்கு என் பிள்ளைங்களை கண்ணில் கூட காட்டியிருக்க மாட்டேன். இப்போ உன் பாசத்துல தானே என்கிட்ட என் பிள்ளைய கொடுத்த. நான் செஞ்ச துரோகத்தெல்லாம் மறந்து என் பிள்ளைக்கு என் கையில கொடுத்துருக்கேன். உன் கூட வாழறதுக்கு தான் எனக்கு கொடுப்பது இல்லை. பிள்ளைல கொஞ்சம் கண்ணு கத்துமா பாத்துக்க. இப்ப என் உசுரே இந்த பிள்ளைங்க மேலதான் இருக்கு. பிள்ளைங்க நினைப்பாவே தான் இருக்கு. கொஞ்சம் பிள்ளைங்களை கண்ணு கத்துமா பாத்துக்க. தங்க பிள்ளை. நீ ஏண்டி அழுற? நான் ஏண்டி அழணும்? உன் கூட வாழறதுக்கு கொடுப்பற இல்லாம அனாதை மாதிரி சுத்திட்டு இருக்கேன் பாரு. நான் தாண்டி அழணும். ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா,
சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாராதம்மா, என்னோட தாய் தந்த பாட்டுதானம்மா. பத்திரமா இருங்க. சரி, நான் என்ன நிக்க புள்ளைய கொண்டு வீட்டுல விட்டுட்டு வா போ. இல்ல கொண்டு விட போறட்டா? வேண்டாம், நான் கொண்டு விட்டுட்டு வரேன். சரி, ஜீப் எடுத்துட்டு போ. இல்ல, பக்கத்துல தானே, நடந்து கொண்டு விட்டுட்டு வரேன். வேண்டாம், ஜீப் எடுத்துட்டு போ. இல்ல, இருக்கட்டும். நான் இங்க நிக்க, சீக்கிரம் போயிட்டு வா. சரி. அந்த புள்ள என்ன செய்யுதுன்னு பாத்துட்டு வா. சரி. எங்க புள்ள அம்மா கூட போயிட்டு வாங்க. இனிமேல் இங்கெல்லாம் வரக்கூடாது. என்னம்மா வீட்டுல பத்திரமா இருக்கணும். அப்பா தாண்டா உன்னை பெரியதுக்கு அப்பாக்கு மனசு இல்லடா. அப்பா கூட இருந்ததுங்களேடா. எங்கேயாவது போயிடலாம்டா, எங்கேயாவது போய் வாழலாம்டா. யாரு வேண்டாம், கண்காணாத இடத்துக்கு போயிடலாம்டா. அம்மா கிட்ட சொல்லுடா, போயிருவான்டா. எங்கேயாவது போய் வாழலாம்டா. அத்தை, நாங்க தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு தெரியாம அன்பரசி தூக்கிட்டு வந்திருக்கா. கோவக்கார மாமா வீட்டுல கொண்டு விட போறேன்னு. தம்பி அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருந்தானா, அதான் அப்பா கிட்ட கொண்டு விட போலான்னு தூக்கிட்டு வந்திருக்கா. கை வலிக்குன்னு விட்டுட்டு போயிருக்கா. தம்பி அழுதுருக்கான், அவளால தூக்க முடியல, அதான் விட்டுட்டு போயிருக்கா. அத்தை, ஐயோ, அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிறது கூட எனக்கு தெரியாம போயிடுச்சு. அவதான் தூக்கிட்டு வந்தாளா? ஆமாத்த, இவன் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கானா, அதான் அப்பா பார்க்க ஆசைப்படுதான்னு தூக்கிட்டு வந்திருக்கா. இப்பதான் அழுதுகிட்டே ஊருக்குள்ள போறா. மாமாவை கூப்பிட போயிருக்கா. அப்படியா? ஆமாத்த, மாமா ஊருக்கு தான் போயிருக்கா, அதான் இந்த பாதையா வந்திருக்கா. சரி, மாமா கிட்ட சொல்லுங்க, அத்தை தூக்கிட்டு வரேனே. ரோஹிணி, சாரிமா. ஏனே? நான் டியூட்டிக்கு முடிஞ்சு இப்பதான் வந்தேன். பிள்ளைங்களை யாரும் கவனிக்காம இருந்திருக்காங்க. ஐயனே, இதுல என்ன இருக்கு? அவ பிள்ளைதான் தெரியாம தூக்கிட்டு வந்திருக்கா. அவ அன்பரசி தான் இவன் அப்பா அப்பான்னு சொன்னானா, அப்பாவை தேடான்னு சொல்லி கூட்டு வந்திருக்கா. இருந்தாலும் நான் கவனமா பாத்துருக்கணும். அண்ணே, இதுல உங்க மேல என்னென்ன தப்பு இருக்குதே? சரி, நீங்க கிளம்புங்க, பிள்ளை தூக்கிட்டு போ. இல்லம்மா, நான் பாத்துருக்கணும். பிள்ளை வீட்டுல தானே இருக்கணும், எல்லாரும் இருந்திருப்பாங்கண்ணே. அதுக்காக எப்பவும் பிள்ளை பக்கத்துல எல்லாரும் இருக்க முடியுமா? இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். பிள்ளைய பார்க்காம எங்க போனாங்க? நீ வீட்டுக்கு வா, வீட்டுல பேசிக்கலாம். அண்ணே, கோவப்படாதண்ணே. உள்ள இன்னைக்கு இங்க வந்து மாட்டுச்சு, வேற எங்கேயாவது விட்டுருந்தா? அதெல்லாம் ஒண்ணு ஆயிருக்காதுண்ணே. இல்ல, நான் இது இப்படியே விட போறது இல்ல. சாரி மாப்பிள்ள. அண்ணே, ஒண்ணு இல்லண்ணே, நீ கோவப்படாதண்ணே. வா, வீட்டுல பேசிக்கலாம். அண்ணே, நீ வீட்டுல போய் கோவப்பட மாட்டேன்னு சொல்லுண்ணே. பிள்ளைய பார்க்காம அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? பச்சை பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போலாமா? அவ இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கா. மாமா, ஆனந்தி அத்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆதிரத்தை மெடிக்கலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் எங்க கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. பத்திரமா வச்சிருங்கடா, நான் இப்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. நாங்க தான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம் மாமா. பச்சை பிள்ளைகிட்ட கொடுத்துட்டா? இல்ல மாமா, நாங்க பொறுப்பா தான் எப்பவும் பார்ப்போம். இவனுக்கு பச்சை பிள்ளைமா? சரி, அதுல போய் கல்ல அப்படி தூக்கிட்டு போய் கொண்டுதானே. இல்ல, தம்பிக்கு பேம்பஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, சாமான் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு, தம்பி வேண்டான்னு தான் விட்டுட்டு போனாங்க. பார்த்தலண்ணே, அவங்க எல்லாமே பொறுப்பா இருக்கக்கூடியவங்க தான். நீ கோவப்பட்டு எதுவும் பிரச்சனை பண்ணிடாதே. சரி, வா வா போலாம். பிள்ளைய கொண்டாமா. வீட்டுல புள்ளைய கூட பார்க்க முடியாம அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா பாருங்கன்னு பச்சை பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. வீட்டுல பேசிக்கலாம். குழந்தை கொண்டாமா. அதுல ஒண்ணு இல்லண்ணே. என்னண்ணே இது? சாதாரண விஷயமா? 4 தெரு தாண்டி இந்த பச்சை பிள்ளை தூக்கிட்டு வந்திருக்கு. இவ்வளவு கேர்லெஸ்ஸா வீட்டுல இருப்பாங்க. இன்னும் யாரும் தேடல. நான் டியூட்டி முடிஞ்சு வந்து அன்பரசி ரோட்ல அழுதுட்டு போனா என்னன்னு கேட்ட விஷயத்த சொல்றா. அப்போ இவங்களை நம்பி நான் பிள்ளைய விட்டுட்டு போனா இவங்கள நல்லா பாத்துக்கோங்க. பிள்ளைய விட்டுட்டு போறோம். விடக்கூடாது, இதுக்கு விடவே மாட்டேனா. விட வேண்டாம்டா. நே, முட்டாள் மாதிரி பேசாதே. அவங்க ஒண்ணு 10 மாசம் சுமந்து பெக்கல, நான் பெத்த பிள்ளை. அவங்க இவ்வளவு பார்க்கதே பெரிய விஷயம். அவங்களுக்கு ஒண்ணு என் குழந்தைய பார்க்கணும் தலையெழுத்துல. நான் நாத்தனாரு, அவ்வளவுதான். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கண்ணே. இதை வேற விட்டு பிள்ளைங்க இது கூட பாத்துக்க மாட்டாங்க. பிறந்தல தூக்கி சமக்குறாங்கண்ணே. அவங்களும் ஒண்ணு பெரிய மனுஷங்களா இல்ல, அவங்க சின்ன பிள்ளைங்க தான். அவங்க இவ்வளவு பார்க்கறதே பெரிய விஷயம்ண்ணே. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களும் அவங்க வீட்டுல குழந்தையா வளர்ந்தவங்க தான், செல்லமா வளர்ந்தவங்க தான். இன்னைக்கு நம்ம வீட்டுல அவ்வளவு வேலையும் பார்த்துட்டு கிடக்காங்க. நீங்க முட்டாள் தனத்தாங்க கொண்டு காட்டிடாதீங்க. சரி, பிள்ளை தூக்கிட்டு போயிருக்கலாம். அதுல போகும்போது என்ன அவங்க தன்னை கொண்டே நடக்க முடியாம போகக்கூடிய ஆளு சித்து போல இருக்காங்க. எப்படி இவ்வளவு தூக்கிட்டு போக முடியும்? ஆனந்த் இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அவங்க படுத்து கிடக்காங்க. காய்ச்சல், பிள்ளைக்கு வந்துருமே நினைச்சு ஒதுங்கி போயிருக்காங்க. அழகுராணி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? அவங்க அழகுராணி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? அதானே, அவங்க வீட்டுல தானே இருந்தாங்க. இவ்வளவு நேரம் இருக்கு, அவ இன்னும் பிள்ளைய தேடாம வந்திருக்கா. தரன் இதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அதான் புள்ள கழிச்சுட்டானே, விடுங்க. உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லுவீங்க? 10 மாசம் கஷ்டப்பட்டு பெத்தா என் தங்கச்சி தானே. அந்த பிள்ளைய பெத்து எடுக்க பட்ட நரக வேலை எங்களுக்கு தெரியும். கொண்டு கூட பார்த்தவங்க நாங்க. நீங்களா பாத்தீங்க? வயிற்றுல பிள்ளைய கொடுத்துட்டு போறவங்க ஆம்பளை கிடையாது. அவ பிரசவத்தன்னைக்கு அவ கூட நின்று பாருங்க. அப்ப தெரியும் அவ பட்ட மரண வேதனை. இன்னும் எங்க கண்ணு முன்னாடியே நிக்குது. அவ துடிச்ச துடிப்பு மரணம் வரைக்கும் அவ போயிட்டு வந்தது எங்க கண்ணு முன்னாடி நிக்குது. இவரை ஈஸியா சொல்லிடுவாரு. யோ, அந்த பிள்ளைக்கு ஒரு பேம்பஸ் வாங்கி கொடுத்துட்டியா நீ? இல்ல, ஒரு மணி துணி வாங்கி கொடுத்துட்டே நீ பேச வந்துட்ட. நாங்க எங்க வீட்டு பிள்ளைய வளர்த்துக்கிடுவோம். வேலையை விட்டு பார்த்துட்டு போ. அந்த பிள்ளைய வயிற்று இருக்கும்போது எட்டி நினைச்சிட்டு போனவன் தானே. பேச அக்கறையா பேச வந்துட்டாரு. யோ, உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்ல. டே, நீங்க போங்கடா. டே, நீ ரவினை கூட்டிட்டு போ. வேண்டாம்
போறாங்க, அவங்கள விட்டுருங்க. நீ போன்னு சொன்ன. உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லைல்ல? எல்லாரும் ஜோடி ஜோடியா ஒன்னும் நைட்டு தூங்கும் போது இவன் போற நரக வேதனை பத்தி உனக்கு தெரியுமாடா? நீ ஆம்பல மத்த ரூம்ல இருந்து வர சவுண்ட கேட்டாலே இவன் துடி துடிச்சு போவாடா. போவி, சத்தியமா சொல்றேன்டா, நான் யாருக்குமே வயிறு சாப்பிட்டது இல்ல. சத்தியமா சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்டேன். கெட்டினவளையோ இல்ல கெட்டினவளையோ அம்போன்னு விட்டுட்டு போற எவ்வளவு நல்லா இருக்க முடியாது. உன்னை நம்பிக்கிறடா வந்தா, உன்னை நம்பிக்கிறடா வீட்டுக்குள்ள வந்தா. பிள்ளை பத்தின பாசம் பொத்துக்கிட்டு வருது. இப்பவுமே இப்படி இருக்குது. நாளைக்கு இந்த புள்ளையில வளர்ந்து நிக்கும் போது மத்த பிள்ளைங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்போ உன் புள்ளையும் தலை குடிச்சாண்டா நிக்கும். ஏன் உங்க அப்பா உங்க அம்மா பிரிஞ்சிருக்காங்க அப்படி இப்படின்னு ஆயிரம் கேள்வி கேட்கும். நீ உன் பொண்டாட்டி மேல போட்டிய பழி அப்போதான் அது வெளிச்சத்துக்கு வரும். ஆமாடா, அந்த பிள்ளைங்க வாழ்ந்து நிக்கும் போது உனக்கு உங்க அப்பா அது இல்ல, உங்க அப்பா அதனால உங்களை விட்டுட்டு போனாருன்னு அந்த பிள்ளைங்களை காயப்படுத்துவாங்கடா. இல்ல இல்ல இல்ல, என் பிள்ளைங்க அவமானப்படக்கூடாது, என் பிள்ளைங்க அவமானப்படக்கூடாது. நீ பட்டாதே அவமானத்தை உன் பிள்ளைங்களை படுவாங்க. உனக்கு எப்படி? எனக்கு எல்லாமே தெரியும். உன் அம்மாவை பார்த்தேன்டா. எங்க அம்மா பாத்தியா? பாத்தியா, தாய ஒதுக்கி வச்சவன்டா நீ. அதான் கெட்டின பொண்டாட்டியும் ஈஸியா ஒதுக்கி வச்சுட்ட. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு இருக்குது. என் தங்கச்சி நரக வேதனை வாழ வச்சுட்டல நீ. இன்னொன்னு சொல்றேன் கேளு, விக்கி இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்கும். பெத்துக்க கூடாதுன்னு இல்ல, பெக்க கூடாதுன்னு புரியல. உடப்பையில உனக்காக தான்டா. நீ என் தங்கச்சி கூட சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா இப்பவுமே பிள்ளை யாரும் பார்க்க மாட்டாங்க. நாளைக்கு அவனுக்கு ஒரு குழந்தை வந்துட்டா தங்கச்சி பிள்ளைய யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு இப்படி அவ ஆளுக்கு தண்டிச்சுக்கிட்டு இருக்காண்டா. இப்படி எல்லாரும் வாழ்க்கையும் நாசவன் ஆக்கிட்டு நீ என்னடா வாழ்ந்து சாதிக்க போற? பெத்த தாய்க்கு அந்த பட்டத்தை கொடுத்துட்டு கெட்டினவனுக்கும் அதே பட்டத்தை கொடுத்துட்டு இப்படி எல்லாரையும் சாகடிச்சுட்டு நீ வாழ்ந்து என்னடா சாதிக்க போற? போடா, நீ செத்து தொலைடா. நீ செத்துட்டா 2 நாள் தலை உனக்கிட்டு என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துவேன். இப்படி அவளை வாழ விடாம சரி என்னடா மனசு பெறவி? நீ ஒண்ணு வாழ விடு, இல்ல வாழ வைக்க வழிய விடு. என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு இருக்கு. இன்னொரு வாட்டி என் தங்கச்சி கூட உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க, நீயும் சேர்ந்து வாழ மாட்ட, அவளையும் நீ வாழ விட மாட்ட. சொல்றது கேளு, மரியாதையா ஒதுங்கி போயிரு. எதுக்குடா உன்னை நம்பி வந்த பார்த்துக்காக அவன் வாழ்க்கை தொலைச்சிட்டு இருக்கணும்? ஏண்டா அவன் அப்படி வாழணும்? ஏண்டா தொலைந்த ராத்திரி அவன் நரக வேதனை படணும்? சொல்லு, சேர்ந்து வாழ்றியா? தைரியமா வாழுவியா? சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லி நான் உன்னை வாழ வைக்கிறேன். இல்ல அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம என் தங்கச்சி இந்த மாதிரி நரக வேதனை படுத்திட்டு இருந்த கொண்டு போட்டுறேன். நான் அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறேன். குறுக்க வந்தேன்னு வச்சுக்க.